உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்கம் மற்றும் வைர நகைகள் அதிரடியான தள்ளுபடி விலையில் நமது ஜிடி தங்க மாளிகை திண்டிவனத்தில். குமுதம் பக்தி நேயர்கள் அனைவருக்குமே வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சியில என்னென்ன மாதிரியான பலன்கள்லாம் நமக்கு கொடுக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கூட சிறப்பு விருந்தினரா இணைஞ்சிருக்கிறாங்க ஜோதிடர் முத்துக்குமாரி மேம். அவங்க தான். வாங்க அவங்க கூட சேர்ந்து நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மேம் வணக்கம். 2025 ராகு கேது பயிற்சி கும்பராசி நேயர்களுக்கு என்னென்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்குது மேம்? கும்பத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ம சனி முடியுது. ஸோ சனி ராசியை விட்டு வெளியில் போகிறார். அப்பா சாமி கிளம்புடான்னா இப்போ ராகு உள்ள வர்றாரு. அப்போது ராகுவை நினச்சி ரொம்ப பயப்பட வேண்டாம். ஏன்னா சனி அளவுக்கு ராகு பாதகத்தை செய்ய போகிறதில்ல. ராகுவுக்கு குருவுடைய பார்வையும் இருக்குது. ஸோ பேசிக்காக சேஃப். ரொம்ப பயப்பட வேண்டிய தேவையில்லை. இருந்தாலும் ராகு என்ன பண்ணுவார்னா ஒரு விஷயத்த உருப்படியாக பண்ண விட மாட்டார். ஒன்று பண்ணிகிட்டு இருக்கும்போதே இன்னொன்று ஒரு விஷயத்த பண்ணலான்னு தொடங்குவாங்க. பாதியில் இல்லை இது தப்பாக போகிறோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் இன்னொரு இடத்துக்கு ஸ்கிப் ஆகுறது. ஸோ மனசே ஒரு குரங்கு மாதிரி தாவிக்கிட்டே இருக்கும். ராகு மல்டிபிள் டைம் தாவ வைப்பார். அப்போ எதையுமே தீர்க்கமாக ஒரு முடிவெடுத்து பண்ணுறதுக்கு ராகு விட மாட்டார். மைண்டை டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்பார். ஸோ இந்த ஒரு விஷயத்தில் ஒரு கிளாரிட்டி அப்படிங்கிறத கும்பம் கொண்டு வர்றது நல்லது. அதே மாதிரி தன்னிச்சையாக எந்த ஒரு விஷயத்தையுமே பண்ணாமல் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸோ வெல்விஷர்ஸோ வீட்டில் உள்ள எல்டர்ஸோ இல்லை ஒய்ஃப்டையோ ஹஸ்பண்ட்டையோ ஒரு அட்வைஸ் கேட்டுட்டு ஒன்று பண்ணுறதுங்கிறது நல்லது. தன்னிச்சையாக இவங்க எதையாவது பண்ணும்போது கண்டிப்பாக ப்ராப்ளம் அப்படிங்கிறது வரும். இந்த கும்பராசி நேயர்கள் ஒரு தொழில் தொடங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த தொழிலில் ராகு கேது பயிற்சினால ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன மேம்? ஸோ ராகு கேது கண்டிப்பாக தொழிலை எஃபெக்ட் பண்ண போகிறதில்ல. ஏன்னா 7ஆம் இடத்துல தான் கேது இருக்கிறாரு. ஸோ இதில் ஒரு குறிப்பாக ஒரு விஷயம் என்ன சொல்லணும் அப்படின்னா தன்னுடைய ஒய்ஃபையோ ஹஸ்பண்டையோ பார்ட்னராக போட்டு இவங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். என்ன காரணம்னா கும்பம் ஒரு பிஸ்னஸை தொடங்கணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதை தொடங்கவே முடியாது. அதை பற்றின பிளான்ஸ் எல்லாம் பிளானாக மட்டுமே இருக்கணுமே தவிர ஒரு பர்சன்டேஜ் கூட அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. அதை எக்ஸிக்யூஷன் லெவலுக்கு கொண்டு போனோம்னா தன்னுடைய பார்ட்னரை பிஸ்னஸ் பார்ட்னர் ஆக்கிடணும். இல்லை நான் ஆல்ரெடி பிஸ்னஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், பட் பிஸ்னஸில் சில பிரச்சனைகள் இருக்குன்னா கண்டிப்பாக இருக்கும். ஜென்ம சனி அதே மாதிரி இப்போ ஜென்ம ராகு. அப்போ என்ன பண்ணணும், தன்னுடைய பார்ட்னரை உள்ளே கொண்டு வந்துடணும். இதில் என்ன தாத்பரியம் அப்படின்னா ராகு கேதுவை அனுசரித்து வேலை செய்வார். கேது இருக்கிறது 7ஆம் இடம். இந்த தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் மாதம் பிறக்கும்போது அந்த 7ஆம் அதிபதியான சூரியன் உச்சம். அப்போது லைஃப் பார்ட்னர்னால வெற்றி அப்படிங்கிறத இந்த கிரக அமைப்பு குறிக்குது. அப்போது பார்ட்னரை நீங்கள் உள்ளே கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னா பிஸ்னஸில் கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ஒருவேளை வேலை வாய்ப்பு அதை தேடுற கும்பராசி நேர்களாக இருந்தீங்க அப்படின்னாலும் 6ஆம் அதிபதி சந்திரன் பௌர்ணமி அந்த வளர்பிறை நிறையிலே அந்த ராகு கேது பயிற்சியின் போது டிரான்சிட் ஆகிறதுனால கண்டிப்பாக ஒரு நல்ல வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது 100% கேரண்டீடாக இருக்கும். ஆனால் வேலை செய்யக்கூடிய இடங்களில் கூட வேலை செய்கிற பெண்கள்கிட்ட பழகிறதுல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்க வேண்டியது கும்பத்துக்கு ரொம்ப அவசியம். இப்போ இவங்களுடைய உடல்நலம் சார்ந்து என்னென்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்க மேம்? ஸோ அடிக்கடி டெய்லி ஒரு டிஸ்கம்ஃபர்ட் அப்படிங்கிறது வந்துட்டே இருக்கும். ஒரு நாள் தலைவலி வரும், ஒரு நாளைக்கு ஒரு ப்ரீதிங் ப்ராப்ளம் வரும், ஒரு நாளைக்கு சைனசைட்டிஸ் வரும், ஒரு நாளைக்கு டைஜஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தொந்தரவாக இவங்களை கொஞ்சம் படுத்திகிட்டே இருக்கும். இன்னது தான் டிசீஸ்ன்னு இல்லை. ஸோ ஒரு ஒரு அசௌகரியம், ஒரு உடல் அசௌகரியம் அப்படிங்கிறது கன்சிஸ்டண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அதுக்கு கொஞ்சம் ஒரு ஆக்டிவான லைஃப் ஸ்டைல் வச்சுக்கணும். அடிக்கடி சளி பிடிக்குதுன்னா அதுக்கு ப்ரிகாஷன் என்னவோ சளி பிடிக்காதப்பமே அதை பண்ணிக்கணும். இந்த மாதிரியான விஷயங்களை பண்ணும் பட்சத்தில் இந்த உடல் ஆரோக்கிய கேடுன்னு நான் சொல்ல மாட்டேன், உடல் அசௌகரியத்திலேருந்து இவங்க காப்பாற்றிக்கலாம். ஓகே ஓகே. இப்போ படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி என்னென்ன மாதிரியான பலன்லாம் கொடுக்குமா? ஸோ 4ஆம் அதிபதியான சுக்கிரன் நல்லாவே இருக்கிறாரு. ஸோ பசங்க நல்லா படிப்பாங்க, அதில் எந்த பிரச்சனையுமே இல்லை. ஆனால் மேனிப்புலேட் ஆகிடக்கூடாது. சின்ன விஷயம் ஒன்று நடக்கும், ரொம்ப சில்லியாக இருக்கும். உனக்கு என்ன நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்டு என்கிட்ட பேசிகிட்டே இருந்த பார்த்தியா நீ ஃபஸ்ட் ரேங்க் எடுத்துகிட்ட அப்படின்னு யாராவது சொல்கிறாங்க அப்படின்னா உடனே ஒரு மெத்தனம் வந்துடக்கூடாது. ஓகே. ஸோ அடுத்தவங்க சொல்கிற அப்ரிஷியேஷனை கேட்டுட்டு ஒரு மெத்தனம் வந்துடக்கூடாது. அதே மாதிரி இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் படிக்கிற பசங்களுமே ஒரு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 4 பேர் உனக்கு என்ன ப்ரிலிம்ஸ், அடுத்த கவர்மெண்ட் ஆஃபீஸர் நீ தான், நீ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணிட்ட, ஃபஸ்ட் ஸ்டேஜ் கிளியர் பண்ணிட்ட, இப்படிலாம் சொல்லும்போது இவங்களுக்கு ஒரு மெத்தனம்ங்கிறது வந்துடும். அப்படி ஒருத்தர் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல நீங்கள் கோட்டை விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பெருசாக எதையும் ஷேர் பண்ணாதீங்க எஜுகேஷனில். அல்லது ஏதாவது அப்படி வெளியில் போகுது 4 பேர் ஏதாவது சொல்கிறாங்கன்னா அதை பர்சனலாக மன ரீதியாக எடுத்துக்க வேண்டாம். ஸோ சின்ன குழந்தைங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்க பேரண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டாங்கன்னா எஜுகேஷன் நல்லாவே போகும். ஓகே சூப்பர் மேம். இந்த கும்பராசி நேயர்களுடைய மனநிலை ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் ஏதாவது மாற்றங்கள் நிகழ வாய்ப்பு இருக்கா?
கண்டிப்பா இருக்கும். ஏன்னா ஜென்ம சனி முடிஞ்சிருச்சுனாலே ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்திருக்கும். ஸோ இந்த ராகு, கேது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, பர்சனல் லைஃப்ப பத்தின ஒரு நல்ல அபிப்பிராயத்த இந்த கும்பராசிக்கு குடுத்துருப்பாங்க. சரி நமக்கும் நல்ல பார்ட்னர் தான். இவ்வளோ நாள் தான் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. சப்போர்ட்டிவா தான் இருக்கிறா. நம்ம தான் இவ்வளோ நாள் நம்ம இவங்கள புரிஞ்சுக்கல. ஸோ நல்ல பார்ட்னர் அப்படின்னு அவங்கள நினச்சு ஒரு சந்தோஷப்படக்கூடிய ஒரு அமைப்பு. தன்னுடைய பர்சனாலிட்டியையும், தன்னுடைய பர்சனல் லைஃப்பையும் நினச்சு ரொம்ப வருஷம்க்கு அப்புறம் கும்பம் வந்து சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதே மாரி அலையன்ஸ் ஏதாவது தேடிட்டு இருக்கவங்க கூட நெறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சிருந்திருப்பாங்க. எனக்கு இப்படி தான் பொண்ணு வேணும், இப்படி தான் மாப்பிள வேணும். இந்த ராகு, கேது பயிற்சிக்கு பின்னாடி வந்து ஒரு நல்ல பார்ட்னர சூஸ் பண்ணி நல்ல லைஃப் அமைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பும் ஜாஸ்தியா இருக்கு. ஸோ மேம் இப்போ இந்த கும்ப ராசினியர்களுக்கு வந்து ராகு கேது பயிற்சி நடந்துட்டு இருக்கு இல்லையா? ஸோ இதில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் வருது அப்படின்னா அவங்க அதுலேருந்து தற்காத்துக்கணும் அப்படின்னா என்ன மாதிரியான பரிகாரங்கள் சொல்லுவீங்க? ஹனுமன் வழிபாடு அப்படிங்கிறது ரொம்ப நல்லது. ஆஞ்சநேயர் ஏதாவது பக்கத்துல உள்ள கோயில்ல இருக்கிறாருன்னா, அவர போய் மாதத்துக்கு ஒரு சனிக்கிழமை பார்த்து வழிபாடு பண்ணிக்கிறது. ஒரு வெண்ணெயோ, வெற்றிலை மாலையோ சாத்தி வழிபாடு பண்ணிக்கிறது. உங்களுக்கு பிடிச்ச வகையான ஒரு வழிபாடு பண்ணிக்கிறது நல்லது. ஸ்ரீராம ஜெயம் அடிக்கடி சொல்றது, கேட்கறது, எழுதுறது ரொம்ப நல்லது. அதே மாரி உங்களுக்கு கீழ வேலை செய்றவங்கள நல்ல ஒரு மரியாதை குடுத்து, அவங்க மனச சந்தோஷப்படும்படி அவங்கள ஒரு கௌரவமா நடத்துறதுங்கிறது ஒரு நல்ல பரிகாரமா இந்த ராகு, கேதுல அமையும். சூப்பர் மேம் சூப்பர். அதாவது வந்து ஓவராலாக கும்பராசினியர்கள் வந்து தன்னிச்சையாக எந்த டிசிஷனும் எடுக்காமல் பார்ட்னரோட சேர்ந்து பண்ணும்போது அவங்களுக்கு ஃபுல் சக்ஸஸ் கிடைக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப அழகாக சொல்லியிருக்கீங்க மேம். ரொம்ப நன்றி மேம். நன்றி. உங்கள் லெஜண்ட் சரோனாவில் அக்ஷய திருதியை முன்னிட்டு தங்க நகைகளுக்கு பவுனுக்கு ரூபாய் 2000 தள்ளுபடி. ஏப்ரல் 22 முதல் மே 4 வரை. அட்சய திருதியை முன்னிட்டு தங்கம் மற்றும் வைர நகைகள் அதிரடியான தள்ளுபடி விலையில் நமது ஜிடி தங்க மாளிகை திண்டிவனத்தில். இந்த அக்ஷய திருதியில என் ஆத்மார்த்தமான ஆஃபர். உங்க லலிதாவோட ஏற்கனவே கம்மி சேதாரத்துல 1 இல்ல இன்னும் 2%, 3% கம்மி. வைர நகை கேரட்டுக்கு 6000 ரூபாய் கம்மி.